தற்போதைய அண்மை செய்தி. மதுரை உத்தங்குடி பகுதியில் நடைபெறும் திமுக மாநாட்டால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை உத்தங்குடி பகுதியில் நடைபெறக்கூடிய திமுக மாநாட்டால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் பெரும் பாதிப்படைந்திருக்கின்றனர். சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்திருக்கின்றனர். திமுக மாநாட்டால் கடும் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் உத்தங்குடி பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்திருக்கின்றனர். உத்தங்குடி பகுதியில் நடைபெறும் திமுக மாநாடு காரணமாக தற்போது இந்த கடும் போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது தொடர்பான விரிவான தகவல். மதுரை உத்தங்குடி பகுதியில் திமுக தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர்களுக்கான மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான அரசு பேருந்துகள் அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஒட்டுமொத்தமாக மதுரை மட்டுமல்லாமல் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் வரவழைக்கப்பட்டன. இதன் காரணமாக பொது போக்குவரத்து முழுவதுமாக இன்றைய தினம் முடங்கி இருக்கிறது. அதனால் பொதுமக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள், அதே போன்று பேருந்து நிறுத்தங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்துகள் கிடைக்காமல் பேருந்து நிலையங்களிலே காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த மகளிர் விடியல் பயணம் என்று சொல்லக்கூடிய அந்த பேருந்துகளும் திமுக மாநாட்டிற்காக அழைத்து செல்லப்பட்டதன் காரணமாக பெண்களும் ஒவ்வொரு பேருந்து நிலையங்களிலுமே நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள். திமுக கட்சி மாநாட்டிற்காக ஒட்டுமொத்த அரசு பேருந்துகளையும் அழைத்து சென்ற நிலையில் பொதுமக்கள் பேருந்துகள் கிடைக்காமல் கடும் அவதிக்கு ஆளாகி வெளியூர்களுக்கு செல்ல முடியாமல், அதேபோன்று இன்றைய தினம் முகூர்த்த நாள் என்பதால் பல்வேறு நிகழ்வுகளுக்கு செல்ல முடியாமல் பேருந்து நிலையங்களை காத்திருக்கிறார்கள். அதே போன்று அவசர தேவைகளுக்கான மருத்துவமனைகளுக்கு கூட செல்ல முடியாமல் குழந்தைகளோடு பேருந்து நிலையங்களில் கால் கடுக்க காத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலைதான் காணப்படுகிறது. சிக்கந்தர், தகவல்களுக்கு நன்றி சல்மான்.